ஹாய் சஹோ, வெல்கம் டு எம்கேஆர்இ டிசைனர். நம்ம எம்கேஆர்இ டிசைனரில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் நம்பர் 1 ட்ரேசிங். ட்ரேசிங் வந்து நம்ம 3 டைப்ஸில் வந்து பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இது முதல்ல தேவையான பொருள் ட்ரேசிங் பேப்பர், கார்பன் ஷீட், பென்சில், பென் இல்லைன்னா சிடி மார்க்கர் எதுவும். ஓகே, இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து 1 மினிட் பிரிண்டஸ்ட் ஆப் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் சர்ச் கொடுத்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு அப்டேட்டுன்னு வருது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால்னு வரும். ஓகேவா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ளே பிரிண்டஸ்ட் உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே வந்து உங்களுக்கு என்னென்ன இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 5 ஆர் இது ட்ராயிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு 5 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ப்ளவுசஸ்ஸு நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணுவோம் அந்த ஐட்டம்ஸாக வந்து வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே சர்ச்னு கொடுத்து நான் உங்களுக்கு சும்மா சிம்பிள் ட்ராயிங் அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ட்ராயிங்ஸ் வரும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் இப்போ இந்த டால் அப்படின்னு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டால் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இதை எடுத்தாச்சு. நான் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். ஓகே, பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. சர்ச் இப்போ வந்து பேப்பர் காப்பி ஓகே, இப்படி இருக்கும். பேப்பர் காப்பி லோகோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நானும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதுவும். ஓகேவா, உங்களுக்கு இன்ஸ்டால்னு இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த மாதிரி கேட்கும். பேப்பர் காப்பி, வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் அலோவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வரும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது நம்ம கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே, காட் இட். ஓகே, இப்போது நம்மளுக்கு இது எந்த சைஸில் வேணுமோ நம்ம ஷார்ட்டு சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நான் இந்த சைஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே மேலே வச்சு ட்ரா பண்ணால் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வால்யூம் பட்டன் இருக்குது இல்லையா, வால்யூம் பட்டனை கீழே இருக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மூவ் ஆகாது, நம்மளுக்கு அப்படியே ஃபிக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதை வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணணும். தெரியுதா? நம்ம வந்து ஸ்க்ரீனோட லைட்டை வந்து பிரைட்னஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிரைட்னஸாக வச்சு. ஓகே, இப்போது பென், பென்சில், மார்க்கர் ஏதோ
ஓகே, நாம் இப்போ அது மேலேயே வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். பேப்பர் வந்து மேலே இருக்கிற ட்ரேசிங் பேப்பர் வந்து நம்மளுக்கு நகரக்கூடாது இந்த பக்கம் அந்த பக்கம். ஓகேவா, நம்ம மேலேயே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேலே கீழே வந்து நகரக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது இதை நம்ம வந்து கிளாத்தில் எப்படி வந்து இதை வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்பன் ஷீட், ஓகேவா, கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து நார்மலாக ட்ரேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக எங்கே வேணால் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நார்மலாக ஒயிட் கிளாத்தில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம நார்மலாக வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணனா, கார்பன் ஷீட் இருக்குது இல்லையா, கார்பன் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வர்றது வந்து மேலே இருக்கணும். இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு கீழே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம இந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ட்ராயிங் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நகரக்கூடாது. ஓகேவா, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் மேலே பென்சில் வச்சு நான் இப்போ ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேப்பர் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, தெரியுதா, நான் வந்து கிராஸாக வச்சுருக்கேன். நான் வந்து கிராஸாக வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த இடம் வந்து எனக்கு கிராஸ் ஆகிருக்கு. நான் வந்து இப்படி அப்படி நகர்த்தியிருக்கேன். ஓகேவா, நல்லா தெரியுது பார்க்கும்போது. கொஞ்சம் நகராமல் அப்படியே வச்சு வந்து ட்ரேஸ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஸ்டிச் வேணால் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் ஒர்க்கு, செயின் ஸ்டிச்சு எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, இன்னொரு மெத்தட் இப்போ நம்ம 2 மெத்தட் பார்த்துட்டோம். ஃபோனில் இருந்து ட்ரேசிங் பேப்பரில் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது, அந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிறத நம்ம கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபோன்லேருந்தே வந்து கிளாத்துக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா சேம் அதே மாதிரி தான் பிரிண்டர்ஸ் ஆப்பில் நாம் வேறு ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொன்னோம். காப்பிரைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேப்பர் காப்பியில் இதிலேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் திரும்பி அந்த கீழே இருக்கிற பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்க்ரீன் லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம வெளியே போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பிரிண்ட்ரெஸ்ட் அந்த இதில் போய் நம்ம வேறு பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த பிக்சர் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ திரும்பியும் பேப்பர் காப்பி. ஓகே, திரும்பி காட் இட். நம்மளுக்கு இப்போ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம அந்த அம்ப்ரெல்லாவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்பியும் சொல்கிறேன், நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் வந்து இப்படி இப்படி நகரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வால்யூம் பட்டனில் கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நகராமல் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த அம்ப்ரெல்லாவை நம்ம எப்படி வந்து கிளாத்தில் டேரெக்டாக ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபோனை வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ண போகிறோமோ, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் அம்ப்ரெல்லா ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோனை வந்து இந்த இடத்துல ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் லைட்டை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க.
பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா நல்லா அம்ப்ரெல்லா கிளியராக தெரியுதா? இப்போது நம்ம மேலே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் லாஸ்ட் டைம் போட்டேன் இல்லையா கார்பன் ஷீட்டை வச்சு, அந்த மாதிரி ஒரு 2 ட்ராயிங்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு 2 ட்ராயிங்கும் ட்ரேஸ் பண்ணி எனக்கு பிக் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகலாம். நல்லா நீட்டாக இருக்கிற பிக்கை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு ட்ரா பண்ணி எனக்கு பிக் வைங்க. இந்த மாதிரி பொறுமையாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே பண்ண போகிற எல்லா ஒர்க்குக்குமே டிசைன் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்களா சேம் அதே மாதிரி வந்திருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி வந்து இதுக்கு மேலே பண்ண போகிற ஒர்க் எல்லாத்துக்குமே டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் போட்ட பிக்சர் இல்லாமல் நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு என்ன பிக்சர் பண்ணலான்னு தோணுதோ அந்த மாதிரி பிக்சர் ஒரு 3 or 4 பிக்சர்ஸ் எனக்கு ட்ரேஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளாஸ் ஸ்டிச்சஸ் போகலாம். தேங்க்யூ, பாய்.